ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று முதல் நாள் தொடக்கம். சிஷ்யன்: சத்குருவே, மாயா சமுத்திரத்திலிருந்து அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்குள்ள நல்ல மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள சிஷ்யா, மாயா சமுத்திரத்திலிருந்து எங்கே கரையேறுவதற்குள்ள மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டும்? எல்லாம் வல்ல ஈஸ்வரனிடம் சேர்வதற்கு. ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்டது இன்னதென்று உனக்கு தெரியுமா? ஈஸ்வரன் என்பது உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல், அதாவது உண்டாக்குதல், காப்பாற்றுதல், நாசம் செய்தல் முதலியவை செய்வதற்குரியவர்களாகிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்கிற இவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை பல விதத்திலும் பல கோயில்களிலும் பிரதிஷ்டாதிகள் செய்து அநேகரும் சேவித்து கும்பிட்டு பூஜை நைவேத்தியம் செய்து வருகிறார்கள். ஆகையால் இவ்வண்ணமே இருக்கும் என்று யானும் கருதி இருக்கிறேன். ஆனால் இவ்வண்ணமே நீர் கருதி வந்த போதிலும் ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் உண்டென்றோ இல்லை என்றோ உமது நம்பிக்கை? ஈஸ்வரன் சர்வ வியாபி, அதாவது எங்கும் நிறைந்தவர் என்றேதான் எனது பூர்ண நம்பிக்கை. ஆனால் சர்வ வியாபியான ஈஸ்வரனுக்கு நாமமோ ரூபமோ உண்டாகுவதற்கு இடமுண்டோ? ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் உண்டாகிற போது சர்வ வியாபகத்துவம் உண்டாக இடமில்லை. ஈஸ்வரன் நாம ரூபாதிகள் இல்லாமல் சர்வ வியாபி என்றே நீ சொல்லுகின்றீர். அப்பொழுது ஈஸ்வரன் நம் உள்ளிலும் இருக்கின்றதோ இல்லையோ? ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இருப்பதினால் நம் உள்ளிலும் இருக்கிறார். நம்முள்ளில் ஈஸ்வரன் இருக்கையில் நாம் ஈஸ்வரன் அல்லவென்றும் ஈஸ்வரன் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரராகும் என்றும் அதெல்லாவிடில் கோயில்களில் பிரதிஷ்டை செய்துள்ள பிம்பங்களே ஈஸ்வரராகும் என்றும் சங்கற்பித்து நம்பும் போது நாம் யார்? ஈஸ்வர மதஸ்தர்களோ அல்லது நிரீஸ்வர மதஸ்தர்களோ? சர்வ வியாபியான ஈஸ்வரனை எவ்விதம் சங்கற்பித்தாலும் அதை ஈஸ்வரம் மதம் அல்ல என்று சொல்வதற்கு இடமுண்டோ? ஈஸ்வரன் நம்முள் இல்லாவிடில் நமக்கு எதையும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ முடியுமா? முடியாது. அதற்கொரு உதாரணம் சொல்லுகின்றேன். அதாவது ஒருவன் செத்தால் பிணமாகிறான். அதற்கு ஏதேனும் கேட்பதற்கோ காணுவதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ அசைவதற்கோ முடியுமா? முடியாது. அது என்ன காரணம்? அதில் ஈஸ்வர சைதன்யம் இல்லாததினால். அதனால் ஈஸ்வர சைதன்யம் இல்லாவிடில் நமக்கு யாதொரு உணர்வும் இல்லை. இக்காணுகிற உலகம் முதலிய யாதொரு நிலைமையும் இல்லை. ஆகையினால் ஈஸ்வர சைதன்யத்தினாலேதான் நமக்கு இவைகள் எல்லாவற்றையும் கேட்கவும் காணவும் அறியவும் இடமுண்டாயிற்று. அச்சந்தர்ப்பத்தில் ஈஸ்வரனே இவைகள் எல்லாவற்றையும் அறிகிறான் என்று நம்ப வேண்டியது. அவ்விதம் ஈஸ்வரனாயிருக்கிற தான் அல்ல ஈஸ்வரன் என்றும், ஈஸ்வரன் பிரம்மாவாகும், விஷ்ணுவாகும், மகேஸ்வரராகும் என்றும், அது கோயில்களில் உள்ள பிம்பங்களிலாகும் என்றும் மற்றும் சங்கற்பிக்கும் போது நம்மை ஈஸ்வர மதஸ்தர் என்று சொல்லக்கூடுமோ? அவ்விதம் ஆலோசித்து பார்க்கும்போது நாம் நிரீஸ்வர மதஸ்தர்கள், அதாவது ஈஸ்வரன் இல்லாது நாசம் செய்கிறவர்களே ஆகின்றோம். ஆனால்
தன்னிலுள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் எவன் ஒருவன் தன்னிலேயே நிறுத்துகிறானோ அவனே ஈஸ்வர மதஸ்தன். குருவே, என்னிலுள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் என்னில் எவ்விதம் நிறுத்துவது? அந்த மார்க்கத்தை எனக்கு காண்பித்து கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அந்த மார்க்கத்தை காண்பித்து தருகிறவர் யார்? அவரே குரு. குரு என்பவர் யார்? குரு என்பது ஈஸ்வரன் என்று எனது நம்பிக்கை. ஈஸ்வரன் ஒரு காலம் குருவாய் வருவதற்கிடமில்லை. ஏனென்றால் ஈஸ்வரன் நாம ரூபாதிகள் இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கிற வஸ்து என்று நீரே சொன்னீர் அல்லவா? அப்படியுள்ள வஸ்து நம்மிலிருந்து வேறுபடாமல் இருக்கின்றதா, வேறுபட்டிருக்கின்றதா? அது அபின்னமாய், அதாவது வேறுபடாமல் இருக்கின்றது. அப்படி இருக்கிற வஸ்து நமது குருவாக வருவதற்கிடமில்லை. காரணம், குரு என்று வருகையில் நம்மிலிருந்து வேறுபடுத்தி சங்கற்பிக்கின்றோம். அப்போது குரு வேறுபடுகின்றது. அப்படி வேறுபடும் போது ஈஸ்வரன் குருவாய் வருவதற்கிடமுண்டா? தவிர ஈஸ்வர சைதன்யம் நம்மில் இல்லாவிடில் பிணமாகின்றோம். அவ்விதமான சைதன்ய வஸ்துவை நம்மிலிருந்து குருவாய் வேறுபடுத்தும் போதும் நாம் பிணமாகின்றோம் அல்லவா? அவ்விதம் பார்க்கும் போதும் ஈஸ்வரன் குருவாய் வருவதற்கிடமுண்டா? அவ்விதம் ஆலோசித்து பார்க்கும் பொழுது ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு இடமில்லை. அதல்லாமல் ஈஸ்வரன் குரு அல்ல என்பதற்கு உதாரணம் என்னவென்றால், ஈஸ்வரன் உண்டென்றோ இல்லை என்றோ உமது நம்பிக்கை. ஈஸ்வரன் உண்டென்றேதான். ஆனால் அந்த ஈஸ்வரன் ஒரு சமயத்தில் மாத்திரம் இருக்கின்றதோ அல்லது எப்பொழுதும் உள்ளதோ? அது எல்லா சமயத்திலும் உள்ளது. ஆனால் நீ தூங்கும் சமயத்தில் ஈஸ்வரன் உண்டோ இல்லையோ? உண்டு. அந்த சமயத்தில் குரு உமதருகில் வந்திருந்தால் நீர் அறிகிறதுண்டா? அறிகிறதில்லை. என்ன காரணம்? நீ தூங்கும் சமயத்தில் ஈஸ்வரன் உண்டல்லவா? அந்த சமயத்தில் நீர் அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அதன் காரணம், ஈஸ்வரனுக்கு இரண்டு நிலைமைகள் இருக்கின்றன. அவைகள் என்னவென்றால், சகலத்துவம் அதாவது கலங்கமுடையதும், நிஷ்கலத்துவம் அதாவது கலங்கமில்லாததும் எனப்படும். எப்பொழுது ஈஸ்வரனுக்கு சகலத்துவம் சம்பவிக்கின்றதோ அந்த சமயத்தில் ஈஸ்வரன் சகுணனாகி, அதாவது குணமுடையவனாகி, அப்பொழுது விகாராதிகள் உண்டாகி, படைப்பு, காப்பு, அழிப்பு இவைகள் உண்டாகி ராக துவேஷியாக, அதாவது விருப்பு வெறுப்பு இவைகளாய் அமைகிறது. எப்போது ஈஸ்வரனுக்கு நிஷ்கலத்துவம் அதாவது கலங்கமில்லாமல் ஆகின்றதோ அப்போது ஈஸ்வரன் நிர்குணனாய், அதாவது குணம் இல்லாதவனாய், நிர்விகாரியாய், அதாவது விகாரம் இல்லாதவனாய், சிருஷ்டி ஸ்திதி சம்காராதிகள் அல்லாதாய், ராக துவேஷம் இல்லாததாகி அமைகின்றது. ஆனால் இவைகள் அனைத்தும் உண்டாகின்றது எவ்விடமிருந்தென்றால் தன்னிலிருந்தே ஆகும். அது என்னவென்றால், ஒரு பிணத்திற்கு இவைகள் ஒன்றுமில்லை. அது ஏனென்றால் பிணத்தில் ஈஸ்வர சைதன்யம் இல்லாததினால் ஆகும். ஈஸ்வர சைதன்யம் தன்னில் இருக்கும் பொழுது மாத்திரமே இந்த அவஸ்தைகள் உண்டாகின்றன. அது எப்படி என்றால், தன்னிலுள்ள ஈஸ்வர சக்தி தன்னிலே லயித்து வெளியில் வியாபிக்காமல் இருக்கும் பொழுது நிஷ்கலனாகிறது. அது நம்முடைய தூக்கத்தில் உள்ள நிலைமை. அப்போதும் நமக்கு ஜீவன் உண்டு. ஜீவனுக்கு யாதொரு கலங்கமும் இல்லை. அது கலங்கமின்றி நிர்மலமாய், அதாவது பரிசுத்தமாய், ஆத்மாவாய் இருக்கின்ற நிலைமை. நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.